இந்த வீடியோ இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் டிடிஎஸ் டிசிஎஸ் ரெமிட்டன்ஸுக்கான சலான் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் டிடிஎஸ் டிசிஎஸ் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு பேமெண்ட் சலான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணுவீங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா நம்ம லாகின் பண்ணி அந்த சலானை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு சில பேருக்கு தெரியாததுனால இந்த வீடியோ. நம்ம நார்மலாக இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து லாகின்ல 2 மெத்தட் பண்ணலாம். ஒண்ணு வந்து பான் நம்பர் குடுத்து லாகின் பண்றது. இன்னொன்னு வந்து பான் நம்பர் குடுத்து லாகின் பண்றது. இப்ப டிடிஎஸ் ரிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, இல்ல சலான் டவுன்லோட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட டான் நம்பர் தான் குடுக்கணும். பான் நம்பர் குடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. டான் நம்பர் லாகின் பண்ணணும். உங்களுக்கு லாகின் இல்ல அப்படின்னா, பான் நம்பர பேஸ் பண்ணி லாகின் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். டான் நம்பர், பாஸ்வேர்ட் குடுத்து நம்ம லாகின் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். டிடிஎஸ் அப்படின்னு வரும். இந்த லாகின்குள்ள போய் தான் நம்ம டிடிஎஸ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஃபைலிங்கில் பேமெண்ட். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த நியூ பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எந்த செக்ஷனுக்கு எகென்ஸ்டா நீங்க பேமெண்ட் பண்ணுமோ, அதுக்கு எகென்ஸ்டா வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து டிடிஎஸ் பேமெண்ட்டுக்கான செக்ஷன் குடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகபிள் செக்ஷன் எல்லாமே வந்து இதில தான் பண்ணணும். ஜஸ்ட் ப்ரொசீட் குடுத்தீங்கன்னாக்க, அந்த பர்ட்டிகுலர் என்னவோ அது வரும். அப்படி இல்லைன்னா நீங்க சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சேலரிக்கு 192 குடுக்குறேன் அப்படின்னா, கன்டின்யூ. இந்த இடத்துல வந்து பேமெண்ட் ஹெட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கன்டின்யூல வந்து நம்ம பேங்கிங் நெக்ஸ்ட் வந்து நம்ம நெட் பேங்கிங் மூலியமா வந்து பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, சலான் நமக்கு ரெடி ஆயிரும். அந்த ரெடியான சலானை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். சேம் ஆப்ஷன் தான். பேமெண்ட். இதில வந்து சலான் ஜெனரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து நியூ பேமெண்ட். ஆல்ரெடி ஜெனரேட் பண்ண சலானை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னாக்க, நம்ம சலான் கிரியேட் பண்ண மொத்த டீட்டெயிலும் வரும். இதில் ஜஸ்ட் வந்து டவுன்லோடு. டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க, பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு அந்த ரிசிப்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இந்த ரிசிப்ட். இதை வச்சு ஃபர்தர் டிடிஎஸ் ரிட்டர்னுக்கு தேவையான சலான் நம்பர், பிஎஸ்ஆர் கோட் எல்லாமே இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, சலான் ஸ்டேட்டஸ் என்கொயரி சிஎஸ்ஐ ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து இந்த பர்ட்டிகுலர் மந்த்துக்கான டேட்டாவை மட்டும் இங்கே நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான ஃபைலை வந்து சிஎஸ்ஐ ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் வந்து டிடிஎஸ் ரெமிட்டன்ஸ், டிசிஎஸ் ரெமிட்டன்ஸுக்கான பேமெண்ட் சலான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது. சம்டைம் வந்து நமக்கு மெயிலில் வந்து அந்த சலான் வந்து வராது. அந்த மாதிரி வராத டயத்தில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டிடிஎஸ், டிசிஎஸ் சம்மந்தப்பட்ட மோர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது சம்மந்தமாக வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, எஸ்ன்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து அப்கமிங் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், டெலிகிராம் ஜாயினிங் லிங்க் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.